கருத்துக்கு கருத்தா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ தேவைப்படாது. மாறா வன்மம் கலந்து சாதிய புத்தியோட அல்லது ஒரு சாதிய ஆணவத்தோட அதிகார திமிரோட கோபி நாயனாரை அணுகுனாங்கன்னா நாம பேச வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி செய்யக்கூடிய சில ஆணவ போக்கை வந்து நீங்க பெரியார் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு யாருமே கேள்வி கேட்கலையே ஏன் அப்படின்னா அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. ஏன்னா இவங்க வந்துட்டு கோபி நாயனார் என்ன சொல்றாங்கன்னா நீல சங்கியம்மா. அப்ப நீங்க யாரு? கருப்பு சட்டை போட்ட கருப்பு சங்கி அவ்வளவுதானே. பெரியாரோட தியாகத்தையும் பெரியாரோட பயணத்தையும் பெரியாரோட கொள்கை கோட்பாட்டத்தையும் மண்ணில குழி தோண்டி பறிக்கிற வகையில இப்ப இருக்கக்கூடிய போலி திராவிட சங்கி கும்பல் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியார் இருந்திருந்தாருன்னா செருப்ப வாயில கப்ப கொடுத்து வீரமணி பட்டக்ஸ்ல செருப்பு எடுத்து அடிச்சிருப்பாரு. நாங்க நேரம் ஒரு பள்ளிக்கூட பையன் கைகளை வெட்டினாங்களே அது திராவிட இயக்கத்தோட நிலைப்பாடு என்ன? தூத்துக்குடியில் இப்போ சாராயத்தை எதிராக போராடி அந்த 2 இளைஞர்களை ஆதிக்கவாதி கொண்டானே அது திராவிட இயக்கத்தோட நிலைப்பாடு என்ன? இப்ப இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா வீரமணியை விட பெரியாரையும் திராவிடத்தையும் சரியாக பேசி அந்த பாதையை போகக்கூடிய ஒரு நபர் தான் கோபி நாயனார். அந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கிறவங்க கார்பரேட் கும்பல், அந்த கார்பரேட் கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறது இந்த ஆளும் வர்க்கம், அந்த ஆளும் வர்க்கத்துக்கு கொடை பிடிக்கிற சொம்படிக்கிற நக்கி பறிக்கக்கூடிய கூட்டமாக கருப்பு சட்டையை போட்டு நீங்க சுற்றிட்டு இருக்கீங்க. அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம். இயக்குனர் கோபி நாயனார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த மதிவதனி இந்த 2 பேருக்குமான ஒரு பெரிய கருத்து மோதல்களை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இப்போ கோபி நாயனார் அவர் தரப்புல இருந்து ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அதுக்கு எதிர்த்தரப்பாக சில கருத்துக்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. கருத்துக்கு கருத்தா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ தேவைப்படாது. மாறா வன்மம் கலந்து சாதிய புத்தியோட அல்லது ஒரு சாதிய ஆணவத்தோட அதிகார திமிரோட கோபி நாயனாரை அணுகுனாங்கன்னா நாம பேச வேண்டிய தேவை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா கோபி நாயர் என்ன கேட்டுவிட்டாரு அப்படின்னா நிலம் சம்பந்தமான கையகப்படுத்தக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது எளிய மக்களுக்கு எதிராக இருக்கு. இப்போ டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு சனாதனம், ஆரியர்கள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி செய்யக்கூடிய சில ஆணவ போக்கை வந்து நீங்க பெரியார் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு யாருமே கேள்வி கேட்கலையே ஏன் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அது மதிவதனியை கேட்டதாக கூட வச்சுக்கலாம். அவர் ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறார். என்ன பண்ணிருக்கலாம்? மதிவதனி என்ன பண்ணிருக்கலாம்னா பதிலா ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். உடனே இவங்க ஏதோ ஒரு புனிதமான்கள் மாதிரியும் பெரியார் பேரை வச்சுக்கிட்டாவே திராவிடம், திராவிட கழகம், திராவிட இயக்கம் அவன் பேரை வச்சுக்கிட்டாவே இவர்கள் மட்டுமே புரட்சியாளர்கள் மாதிரியும் இப்படியான கட்டமைப்புகளை வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமான பதிவுகளை வந்து இயக்குனர் கோபி நாயனாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டார். ஏன் நான் ஒரு 2-3 முறை இயக்குனர் கோபி நாயனார் அப்படி சொன்னேன் அப்படின்னா இப்படி சொன்னா இந்த போலி திராவிட சங்கி கும்பல், ஏன்னா இவங்க வந்துட்டு கோபி நாயனார் என்ன சொல்றாங்கன்னா நீல சங்கியம்மா. அப்ப நீங்க யாரு? கருப்பு சட்டை போட்ட கருப்பு சங்கி அவ்வளவுதானே. சங்கின்னா என்ன? எத்தனை வீடியோல சொல்றது? ஒரு சக மனிதனின் கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாம அவனை நேசிக்காம அவன் தனிப்பட்ட விமர்சனமாகவும் அல்லது அவன் சொல்லக்கூடிய கேள்வியை உள்வாங்காம சாத ரீதியாகவும் உருவ ரீதியாகவும் அவனை கீழே வச்சு பார்த்தா சங்கி. சக மனிதனை மனிதனாக பார்க்க முடியாத அந்த சூழலுக்கு பேரு சங்கித்தனம். அப்படி பார்க்கறவங்களுக்கு பேரு சங்கி. அப்போ கோபி நாயனாரை இவர் வந்து திரைப்படம் எடுத்தாருப்பா, அறம் திரைப்படம் எடுத்தாரு. அந்த திரைப்படத்துக்கு திராவிட கழகம் சார்பாக விருது கொடுத்தாங்க. அந்த சிறந்த படைப்பு, அந்த பெண்ணியத்துக்கான படைப்பு கொடுத்தாங்க. இப்ப அவர் ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு எளிய மக்கள் கடைக்கோடியில் இருக்கிற மக்களோட வழியை பதிவு பண்றேன், அதுக்கு நீங்க விருது கொடுத்தீங்க, சினிமாவாக எடுக்கும்போது விருது கொடுத்தீங்க, நிஜத்துல நான் ஒரு போராட்டம் அந்த மாதிரி பண்றேன், நீங்க எதிராக நிக்கிறீங்களே, இதுதான் பெரியாரியவாதிகளோட சிந்தனையா? இதுதான் பெரியாரோட உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஒரு படத்துல ஒரு வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்டு ரொம்ப கடைக்கோடி இருக்கக்கூடிய மக்களோட நிலங்களை அதிகார வர்க்கம் பிடுங்குது, அதை ஒரு படமா எடுக்கிறாரு, அதுக்கு விருதெல்லாம் கொடுக்கப்படுது, பாராட்டப்படுற புகழின் உச்சிக்க போயிட்டார். இப்போ அந்த இயக்குனர் போராளியாக பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நின்று உங்களுக்கு நான் துணையா நிக்கிறேன், உங்களோட நிலத்தை வந்து பறிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அல்லது இதுக்கான நீதியை நம்ம கேட்போம் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட போய் நின்றா இது சமூக விரோதி மாதிரி இந்த போலி பெரியாரியம் திராவிடம் இதை முழுசா உணர்ந்த ஒரு நபர் கோபி நாயனார் பக்கம் நின்று அவரோட கருத்தாக பேசுவார். பெரியார் பேரை வச்சுக்கிட்டு திராவிடத்தோட பேரை வச்சுக்கிட்டு நக்கி பிழைக்கக்கூடிய தற்கூரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
கோபி நாயனாருக்கு எதிராக பேசுவாங்க. ஒரு செய்தி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கோபி நாயனார் மீது ஏன் இவ்வளவு வன்மம் திராவிட சங்கிகளுக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா நீல சங்கின்னு ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவான். திமிரு தானே, இவர் சாதி ஆணவம் தானே. திராவிடர்கள் தமிழ்நாட்டில் முழுக்க திராவிடர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பெரியார் இயக்கத்தில் இருக்கிறாங்களா, இல்ல பெரியார் அமைப்புகள் இருக்கிறாங்களா, பெரியார் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு இருக்கிறாங்களா? அத்தனை பேரும் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு பிஜேபி இல்லையா, RSS இல்லையா? அவங்கள எல்லாம் சொல்ல தகுதி இல்லாத அவங்களெல்லாம் எந்த வகையான திராவிட சங்கி நீங்க சொல்ல மாட்டாங்களாமா. ஆனா கோபிநாயகர் சொன்னா இவர் நீல சங்கியாமா. எதுக்கு இவ்வளவு வன்மம் அவர் மேல? அவர்களின் போலித்தனமான அரசியலை தோலுரித்தது மட்டும் இல்லாம அவங்க தொடர்ந்து நிலமற்ற மக்களோட நில உரிமைக்காக போராடுறார் தோழர் கோபி நாயனார். வளம் திருடும் கும்பல் கிட்ட இருந்து இயற்கையை பாதுகாக்க போராடுறார். அப்போ இதுல இருக்கக்கூடிய நியாயத்தை, அவர் எழுப்பக்கூடிய கேள்வியை உள்வாங்காம அவர் நீல சங்கின்றது, அவர் ஏதோ பெரியாருக்கு எதிராக அவர் களத்துல இறங்கிட்டார்ன்ற மாதிரி ஒரு கட்டமைக்கிறது. குறிப்பா காட்டுப்பள்ளி துறைமுகம் அந்த விரிவாக்கத்தை எதிர்ப்பவர்கள் பட்டியல்ல கோபி நாயனார் முக்கியமான ஒரு நபரா இருக்கிறார். துறைமுகம் விரிவாக்கம் அப்படிங்கிற பெயர்ல அதானி நிறுவனம் மக்கள்கிட்ட இருந்து சுமார் 4000 ஏக்கர் நிலங்களையும் கடற்கரையில 2000 ஏக்கர் பரப்பையும் அபகரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது புடுங்கிறதுக்கு எல்லா வகையான திட்டங்களும் போட்டாச்சு. மக்கள் தொடர்ந்து அதை எதிர்த்து களமாடுறாங்க. மக்கள், அந்த பகுதியோட மக்கள் எல்லாமே இந்த திட்டத்தை எதிர்கட்சியாக இருந்த போது, நோட் பண்ணிக்கங்க, திமுக எதிர்ச்சிச்சு, கடுமையாக எதிர்த்தாங்க. ஆதிக்கத்தை எதிர்ப்போம், முதலாளித்துவத்தை எதிர்ப்போம், அதானியை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சி இருக்கும்போது எதிர்த்த திமுக ஆளுங்கட்சி ஆன உடனே அதானி கூட இணங்கி போய் அவங்ககிட்ட கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மு.க. ஸ்டாலின் முதல்வரோட மருமகன் அதானியை சந்தித்ததாக பத்திரிகைகளை செய்தி வந்துச்சா இல்லையா? அதை தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துச்சா இல்லையா? கடந்த வருஷம் 2004 ஜூலை மாசத்துல கூட சென்னை வந்த அதானிய முதல்வரோட மருமகன் சபரீசன் சந்தித்ததாக செய்திகள் வெளியாச்சு. அந்த சந்திப்பு நடப்பதற்கு அந்த நடந்த சொல்லப்படக்கூடிய அந்த தேதி இருக்கு இல்லையா, ஜூலை 9, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுறார். ஏன் அப்படின்னா, காட்டுப்பள்ளி நிலம் கையகப்படுத்துறதுல ரவுடிகளை இறக்க முடியல. அந்த ரவுடிகளை இறக்கிவிட்டு அந்த மக்களை அப்புறப்படுத்திட முடியும், அந்த நிலத்தை எடுத்து அதானிகிட்ட கொடுத்துட முடியும். ஆனா அப்படி ரவுடிகளை இறக்கி விட்டு அந்த மக்களை அச்சுறுத்த முடியல. ஏன் அப்படின்னா, அதுக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங். அவரை மீறி அங்க எந்த ரவுடியும் போராடும் மக்களை மிரட்ட முடியல. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட உடனே அவருக்கு திமுக கோஷ்டிகள் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ரவுடி அப்படிங்கிற, கூலிப்படை ரவுடி அப்படின்னு ஒரு அடையாள பேரை வச்சாங்க. இதுக்கு எல்லாமே திமுக அதானியின் ஆதரவு கட்சியாக இருக்கு அப்படிங்கிறது தானே இது வெளிப்படையா காட்டுது. இதையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்த்தா கோபி நாயனார் மீது வன்மத்தை கக்கக்கூடிய சில்லறை கும்பலுக்கு பின்னால திமுக மட்டும் இல்ல, திமுக ஆதரவு பெற்ற அதானி கும்பலும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, இது ஒரு கடந்த கால நிகழ்வா இருக்கட்டும், இது ஒரு பொருத்தி பார்க்கட்டும். ஏன் கோபி நாயனார் இவ்வளவு தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறார்? அப்படி என்னத்தான் அவர் கேட்டுவிட்டார் அப்படின்னா, ஒரு ஒண்ணும் இல்லைங்க. உங்களை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் அனைவரும் திராவிடர்கள் தானே. அப்போ விளிம்பு நிலை சமுதாய மக்கள் இந்த ஆட்சியில பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு ஆதரவாக பேசாம அதிகார வர்க்கங்களை அடைக்காப்பதற்கு மட்டும்தான் நீங்க இருக்கீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு பெரியார் கற்று கொடுத்த பாடமா அப்படின்னு கேட்டுவிட்டார். உடனே எங்களை இழிவுபடுத்துறீங்க, எங்களோட போராட்டம் என்ன, எங்களோட வீரம் என்ன, எங்களோட தியாகம் என்ன அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த கரிகாலன் அப்படி ஒரு செல்றப்ப இவன் சீமான் படத்தையும் அண்ணாமலை படத்தையும் போட்டு அது சென்ட்ரல்ல கோபி நாயனார் படத்தை போட்டு சில்லறைகளுக்கு மதிவதனின் சிறப்பான பதிலடி அப்படின்னு போடுறான். என் பக்கத்துல இருக்கிறது பெரியார் புத்தகம், பெரியார் போட்டோ. இந்த 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 புத்தகம்லாம் பாதிக்கு மேற்பட்ட பெரியார் புத்தகங்கள் தான். நானும் ஒரு பெரியாரியவாதி தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று நம்ம பேசுறோம். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஆதரவாக திக பேசுது அப்படின்னா, இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வச்ச கோரிக்கைகளுக்கும் திக நின்றுக்கணுமா இல்லையா? திராவிட கழகம் நின்றுக்கணுமா இல்லையா? ஏன் அப்படி நிக்கல?
ஜெயலலிதா ஆட்சி வந்தா அவங்களுக்கு தங்கத்தாரகை, இரும்பு மங்கை அப்படின்னு வீரமணி அவர்கள் வந்து விருது கொடுக்கறது, உடனே திரும்பவும் கலைஞர் முதலமைச்சர் தான் அவருக்கு விருது கொடுக்கறது, கருத்தரங்கு நடத்துறது, புத்தக வெளியீட்டு நடத்துறது, எல்லாம் அரங்குக்குள்ளாவே இவங்களோட புரட்சி போராளித்தனம் முழுக்க இவங்களாம் இதுதான் சில்லறத்தனம். பெரியார் அப்படி பண்ணலையே. பெரியார் ஒருபோதும் அரங்குக்குள்ள ஒரு அறைக்குள்ள வெறும் புத்தக வெளியீட்டுக்கு மட்டுமே அவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. பெரியாரோட தியாகத்தையும் பெரியாரோட பயணத்தையும் பெரியாரோட கொள்கை கோட்பாட்டத்தையும் மண்ணில குழி தோண்டி புதைக்கிற வகையில இப்ப இருக்கக்கூடிய போலி திராவிட சங்கி கும்பல் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியார் அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதனோட மிகப்பெரிய தியாகம் இன்னைக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக போய் நிறுத்துறத நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாரும் பெரியாரியவாதின்னா அப்ப நாங்களாம் யாரு? திராவிட காலத்தில் இருந்தாதான் பெரியாரியவாதின்னு சொல்லிக்கணுமா என்ன? அப்படி கிடையாது. இங்க 1000 இல்ல, கோடிக்கணக்கான பெரியாரிய அமைப்புகள் உருவாகணும். பெரியாரிய சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பாதிக்கப்படும் போது அந்த மக்கள் கிட்ட போய் பேசணும். எது அந்த மக்கள் பாதிக்கப்படுற இடத்துல போய் நிக்க மாட்டான், அவனுக்கு ஆதரவா போய் போராட மாட்டான். சீமான் அப்படிங்கிற ஒரு ஆளு பெரியாரை பத்தி பேசின உடனே கத்தி கூப்பாட போடுறது. உங்களோட எதிர்ப்பு முழுக்க யாருக்கிட்ட இருக்குன்னா இப்ப வந்த சீமான் கிட்டையும் அல்லது ஏதோ ஒரு வகையில பிஜேபி ஒரு ஆதாய பார்வையில அவங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் உங்களோட அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்ட பிறகு இந்த மக்களோட பாதுகாப்பும் இந்த மக்களோட அடிப்படை உரிமைகள் பற்றியும் இவங்க நசுக்கப்படுறத பத்தியும் இவங்க உரிமை பறிக்கப்படுறத பத்தியும் நிலத்தை வந்து அபகரிக்கிறத பத்தியும் இங்க இருக்கிற பெரியாரை தோழர்களுக்கு, அவங்க தோழர்களே கிடையாது, நம்ம செல்றன்னு சொல்லிட்டுமே, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராட்ட காலத்தை வந்து நின்றான் அப்படின்னா அவன் வந்து பெரியாரத்துக்கு எதிராக அப்படி நிற்கிறான் அப்படின்னு கட்டமைக்கிறது இது எந்த வகையான பகுத்தறிவு? இது எந்த வகையான பெரியாரியம்? இது எந்த வகையான திராவிட கருத்தியல்? என்னது இது? பெரியார் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் பேசினார். அந்த மக்கள் படிச்சு வரணும்னு தான் பேசினார். அந்த மக்களுக்கான நிலம் அந்த மக்களுக்கிட்டே போகணும்னு பேசினார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு சொம்படிக்கிறது மட்டுமே எங்களோட வேலை அப்படின்னு வீரமணியில் துவங்கி அவங்க ஐயான்னு சொன்னோம், தோழர்லாம் சொல்லலாம். ஆனா அந்த தகுதியை தொடர்ச்சியாக இழந்துட்டாங்க. திராவிடம் அப்படின்னு பேர் வச்சா அல்லது திராவிடம் சொன்னா அந்த அமைப்பும் அந்த சொல்லாடலும் அனைவருக்கும் அல்லது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவங்க வந்து பொதுவானவர்கள், அவங்க நிற்பான் அப்படின்ற இடத்த போய் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதானி அம்பானி கும்பல் இருக்கு. அந்த அதானி அம்பானி கும்பலுக்கு ஆதரவாக திமுக இருக்கு. அந்த திமுகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகள் போலி திராவிட சங்கி கும்பல் எல்லாம் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். கோபி நயனாரை விட தெளிவான சிந்தனை மிகுந்த ஆழமான திராவிட கம்யூனிச தலித்திய அந்த ஒருமைப்பாட்டை வந்து ஒரு சேர பேசக்கூடிய ஒரு போராளிய ஒரு புரட்சியாளன் இப்ப சமீபத்தில் காமிங்க. முதலாளித்துவத்தை எதிர்க்கணும். இங்க வஞ்சிக்கப்படக்கூடிய மக்களுக்கான உரிமைகளுக்கான எல்லா வகையான குரல்களையும் எழுப்பணும். இங்க மூடத்தனம் இல்லை, பகுத்தறிவை வளர்க்கணும். இங்க எல்லா வகையான உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு. இது எல்லாம் நம்ம தனித்தனியா கூறுகளாக பிரிச்சு நான் தலித்தியவாதிங்க, அதனால திராவிடத்தையும் கம்யூனிஸ்டத்தையும் நான் ஏத்துக்க முடியாது. நான் பெரியாரியவாதிங்க, எங்களுக்கு பெரியார் தான் முக்கியம், அதனால தலித்தியத்தை அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டோம், மார்க்ஸை ஏத்துக்க மாட்டோம். நான் கம்யூனிஸ்டுங்க, நான் வந்து திராவிடத்தையும் அம்பேத்கரையும் தலித்தையும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ற இந்த 3 கும்பல் இருக்குல்ல, இந்த தனித்தனியா இவங்க யாரும் மக்களுக்கானவர்கள் கிடையாது, மக்களுக்கு எதிரானவர்கள். பெரியார் ரஷ்யா போயிட்டு வந்த பிறகுதான் பெண் அடிமைத்தனம் குறித்து தெளிவான கருத்தை முன் வச்சார். காரணம் அங்கிருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில என்னென்ன நடக்குது, அப்போ வெறும் பகுத்தறிவு மட்டும் இங்க சரியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, கூடவே சேர்த்துக்கலாம். முதலாளித்துவ எதிர்ப்பையும் ரொம்ப ஆழமாக பெரியார் உள்வாங்கிட்டாரு. அது எப்போ அப்படின்னா ரஷ்யா போயிட்டு வந்த பிறகு. ஒரு சரியான கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவன், ஒரு சரியான தலித் அமைப்பை சேர்ந்தவன், ஒரு சரியான திராவிட கருத்தியில தாங்கி இருக்கிறவன் யாரா இருக்கணும் அல்லது யாரா இருந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஒடுக்கப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று பேசுவான்.
அவன் எங்க பாதிக்கப்பட்டாலும், எதுக்காக பாதிக்கப்பட்டாலும், யாருக்கு எதிராக பாதிக்கப்பட்டாலும் அவன் போய் பக்கம் நின்று உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்றவன் தான் கம்யூனிஸ்ட். அவன் பக்கம் நின்று சொல்றவன் தான் அவன் அம்பேத்கரிஸ்ட், தலித்திஸ்ட், அவன் திராவிட சேர்ந்த எல்லாமே. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கோபிநாத் எங்களை இப்படி பேசலாமா? நாங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்கோம். வேங்கவேல் குரல் கொடுத்தீங்களா? கொடுக்கல. இல்ல, வீரமணி என்ன சொன்னாரு? இது அரசியலாக்காதீங்க. பெரியார் இருந்திருந்தாருன்னா செருப்ப வாயில கவ்வ கொடுத்து வீரமணி பட்டக்ஸ்ல செருப்பு எடுத்து அடிச்சிருப்பார். பெரியார் இருந்திருந்தா. ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு 2 வருஷம் கழிச்சு எவன் மனம் தண்ணியை குடிச்சானோ அவனையே குற்றவாளி கூண்டல இருக்க வச்சு இத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம 2 வருஷம் மசுர புடிங்க நின்றுட்டு வாயில மசுர வச்சுட்டு இருந்தீங்க. 2 வருஷம் சிபிசிஐடி வந்து ஒரு அவசரமா போயிட்டு ஒரு தாக்கல் பண்ணது, அதை அப்படியே வாந்தி எடுத்து வைக்கிற மாதிரி. இது வந்து அறிவியலுக்கு உட்படுத்தி உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இது வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொன்னவன் தானே கி வீரமணி. அந்த தற்கொலையெல்லாம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டியா இருக்க முடியும்? ஏதோ திராவிட பேர்ல மட்டும் கிடையாதுங்க. இந்த போலி தலித்தியவாதிகள் இருக்கிறான். கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய, கம்யூனிசம் என்னன்னு தெரியாத ஏதோ 1-2 பேர் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான கம்யூனிஸ்டுகள் யாரா இருப்பான் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பக்கம் தான் நிற்பான். ஆனா இங்க என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, கருப்பு சட்டை அந்த போட்டவனை பார்த்தா நீல சட்டை போட்டவனுக்கு பிரச்சனையா இருக்கு. சரி, ஒரு சிவப்பு சட்டை போட்ட ஒருத்தன் வரான் அப்படின்னா, நாங்க வந்து நீல சட்டை போட்டு இருக்கிறோம், உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை, விசிகா காரனுக்கு இங்க என்ன வேலை. சில தற்கொலை பாக என்ன போட்டிருக்காங்க அப்படியே சம்பந்தமே இல்லாம அருந்ததிய உள்ஒதுக்கீடு சார்பா இங்க வந்து பேசாம உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க. இதுதான் உங்களோட இதா அப்படின்னாங்க. நேரா விசிகாவை தான் சொல்றான். நேரா திருமாவளவனை தான் இந்த தற்கொலைகள்லாம் சொல்றாங்க. இந்த கரிகாலன் அப்படிங்கிறவன் அவனோட பொழப்பு எப்படின்னா சீமானை டார்கெட் பண்ணி மட்டும்தான் யூடியூப் சேனல் நடத்துறது. அல்லது பிஜேபிக்கு எவனாவது ஒருத்தன் சிக்கிட்டான்னா கொண்டக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கற மாதிரி. இந்த எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் கிட்ட போய் இவங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டாங்க. சும்மா டிபேட்ல உட்காந்து கத்துறது. டிபேட்ல உட்காந்துக்கிட்டு புலி விவரம் அப்ப தெரியுமா, நீதி கட்சி தெரியுமா, பெரியார் தெரியுமா, சரி உனக்கு தெரியும், இந்த பாமர ஏழை எளிய மக்களுக்கு தெரியுமா, அங்க ஏதோ பொதுக்கூட்டம் போடுறீங்களா, அதனை விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்றீங்களா, அதே ஏதோ மேடை போடுறீங்களா? இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடைநிலை சாதி மக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஏதாவது கண்டன குரல் தெரிவிச்சிங்களா? நாங்க நேரில் ஒரு பள்ளிக்கூடம் பையன் கைகால வெட்டினாங்களே, அது திராவிட இயக்கத்தோட நிலைப்பாடு என்ன? தூத்துக்குடியில் இப்போ சாராயத்தை எதிராக போராடிய அந்த 2 இளைஞர்களை அந்த ஆதிக்கவாதி கொண்டானே, அது திராவிட இயக்கத்தோட நிலைப்பாடு என்ன? இப்போ புல்லட் ஓட்டினால ஒரு பையன் அதுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் தலித் அமைப்புகள் தானே போராடி இருக்கிறாங்க. அந்த சம்பவம் குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுவே எடப்பாடியா இருந்தா, இதுவே ஜெயலலிதாவா இருந்தா, இதுவே இந்த தமிழ்நாட்டில் வேற யாராவது முதலமைச்சர்களா இருந்தா காலில் சலங்க கட்டி ஆடி இருக்க மாட்டீங்களா? ஒருத்தன் கேள்வி எழுப்புறான், அவன் கேள்வி எழுப்புறதுல நியாயம் இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. மொத்தமா பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க போராடி இருக்கிறோம். நாங்க குரல் எங்க கொடுக்குறீங்க? எங்க குரல் கொடுக்குறீங்க? டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டா, புத்தக கண்காட்சி இல்ல கருத்தரங்கம், இவங்களுக்குள்ளவே ஒரு 10 பேர் கூப்பிட்டுக்கிட்டு அங்க பிரியாணி செஞ்சு தின்னுவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டு நாங்க திராவிடத்தை காப்பாற்றுறோம், மக்களுக்காக நாங்க போராடுறோம். எது? திருவள்ளூர் போங்க, பாதிக்கப்படக்கூடிய மக்களை சந்திங்க, என்னடா பிரச்சனைன்னு கேளுங்க, கோபிநாயனாரை கூப்பிடுங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் எங்களுக்கு எதிராக பேசுறேன்னு கேளுங்க. ஓ இந்த பிரச்சனை இருக்கா, நான் குரலை கொடுக்க நினைக்கிறியா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு போயிருக்கணும். அவரை போய் நீலசங்கி அப்படின்னு சொல்றது, திராவிடத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்றது, இப்ப இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா கி வீரமணியை விட பெரியாரையும் திராவிடத்தையும் சரியாக பேசி அந்த பாதையை போகக்கூடிய ஒரு நபர் தான் கோபிநாயனார். இல்லைன்னா இந்த எளிய மக்களுக்கு ஆதரவாக அவர் போராட முடியாது. எல்லா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு வேலையும் சொல்லியமா போட்டுட்டு ஓடிட்டு இருப்பான். இன்னைக்கு ஒரு வட்ட செயலாளர் இருந்தா கூட, ஒரு கிளை செயலாளர் இருந்தா கூட அவனோட நிலைமையே வேற. ஒரு கட்சியில இருக்கிறாரு, அந்த கட்சியிலிருந்து ஒரு முரண்ல வெளியே வராரு, ஒரு கட்சியிலிருந்து தான் வெளியே வராரு. ஆனா அந்த கட்சி கொள்கை, அந்த கட்சியிலிருந்து படித்த அந்த பாடம், அந்த பகுத்தறிவு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடக்கூடிய அந்த பக்குவம் இன்னும் இந்த மனுஷன் கூட இருக்கு. கோபியை கையில பிடிச்சிக்கிட்டு, கோபிநாயனை வர வச்சு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன பிரச்சனை வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் மக்களுக்காக போராடுவோம். ஏன் உங்களால போராட முடியாதுன்னா, அந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கிறவங்க கார்பரேட் கும்பல், அந்த கார்பரேட் கும்பலுக்கு ஆதரவா இருக்கிறது இந்த ஆளும் வர்க்கம், அந்த ஆளும் வர்க்கத்துக்கு கொடை பிடிக்கிற, சொம்படிக்கிற
நக்கி பழிக்கக்கூடிய கூட்டமாக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் சரியாக பெரியாரை உணர்ந்து கொண்ட என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. இதுக்காக நாங்க ஆதரவு தெரிவிக்க முடியாது. இதே ஒரு பிஜேபிக்காரர் உங்களை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஒரு ஆதரவா பேசணும்னா எங்களை தலையில் தூக்கி ஆடுவீங்கல்ல. பெரியாரை பத்தி தெரியறது கிடையாது, அம்பேத்கரை உணர்றது கிடையாது, மார்க்சியத்தை உணர்றது கிடையாது, எது கம்யூனிசம், எது தலித்தியம், எது பெரியாரியம், திராவிடியம் எதுவுமே புரிஞ்சுக்காம அதை பத்தி மக்கள் கிட்ட பேசாம ஒருத்தன் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக ஒருத்தன் குரலை எழுப்புறான். அவன் குரவலையை நசுக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு தாண்டா சாதி வெறி, கருப்பு சங்கிகளா.